அரசு அதிகாரியாக வேண்டும் என்பதை மட்டுமே கனவாக கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்கான அறிவிப்பு இன்று வெளிவந்திருக்கிறது. அப்போ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே பாருங்கள் நிறைய மாணவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. இப்போ தான் குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிந்திருக்கிறது. ஸோ அதில் சில மாணவர்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் முடிவை பெற்றிருப்பீர்கள். சில மாணவர்களுக்கு எதிர்பார்க்காத அதிர்ச்சிகரமான முடிவுகள் வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறது. பாருங்கள், முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாம் எப்போ வரும் என்பதே தெரியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த ஆண்டு ஏற்கனவே பாருங்கள் ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதணும். இப்போ அடுத்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்க. அடுத்து குரூப் 2 தேர்வுகளுக்கான அறிவிப்பும் வந்துருச்சு. அடுத்து எஸ்ஐ தேர்வுகளுக்கான அறிவிப்பும் வரப்போகுது. அப்போ நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னா, நாம் ஏற்கனவே குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்காக படிச்சிருக்கிறதுனால வீட்டில் இருந்தே படிக்கலாமா, அல்லது ஏதாவது ஒரு பயிற்சி நிறுவனத்துக்கு போய் படிப்போமா, அல்லது பயிற்சி நிறுவனத்தில் ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டால் போதுமா, அல்லது என்ன பண்ணுறது, இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்ட் அவுட் ஆகிடலாமா, இல்லை இந்த துறையே வேண்டாம் வேறொரு இடத்துக்கு போயிடலாமா என்கிற பல குழப்பங்கள் மாணவர்கள் மத்தியில் நிலவுகிறது. ஸோ பாருங்கள், ஏற்கனவே குரூப் 4 தேர்விற்காக நன்றாக தயாராகி தேர்வு எழுதியவர்கள் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் தேர்வு எழுதுவதை நிறுத்தி விடாதீர்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பாருங்கள், ஸோ இறங்கி சொல்லணும் அப்படின்னா ஒரு 3/4 கிணறு நீங்கள் தாண்டிட்டீங்க. மீதி இருப்பது வெறும் 1/4 கிணறு தான். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கனாக்க கட்டாயம் உங்களால் தாண்டி விட முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முடிவை வச்சு தயவு செஞ்சு பின்னோக்கி போயிடாதீங்க. லைஃப் லாங்காக அது பார்த்தீங்கன்னா ஒரு உறுத்துதலை வழங்கி கொண்டே இருக்கும். ஸோ அதனால் பாருங்கள், இப்போ ஏற்கனவே நல்லா படித்தவர்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களால் வெற்றி பெற முடியும். சரி, முதல்ல யார் பயிற்சி நிறுவனத்திற்கு போகலாம் அல்லது யார் போகக்கூடாது? ரொம்ப சிம்பிள். எல்லாரும் பயிற்சி நிறுவனத்திற்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு குரூப் நல்லா பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியுடைய அனைத்து தேர்வுகளிலும் 80% வினாக்கள் பாருங்கள், 80% வினாக்கள் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 80% வினாக்கள் ஸ்கூல் புத்தகங்களில் இருந்து தான் கேட்கப்படும். அப்புறம் ஏன் சார் பயிற்சி நிறுவனம்? பயிற்சி நிறுவனம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த தவறுகளை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கும். அப்போ நேரடியாக போய் எக்ஸாம் ஹாலில் தப்பு பண்ணுறதை விட இங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன தேர்வுகளில் தவறை திருத்தி கொண்டு முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுவதற்கு இந்த பயிற்சி நிறுவனங்கள் உதவி செய்யலாம். நீங்கள் எந்த பயிற்சி நிறுவனத்தை தேர்வு செய்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி நிறைய மாணவர்கள் நான் பார்க்கக்கூடியது என்னென்னா, கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகளை நிறைய சந்தேகங்களை கேட்குறீங்க. இப்படி நடத்துவீங்களா, அப்படி நடத்துவீங்களா, ஸோ இத்தனை டெஸ்ட் வைப்பீங்களான்ட்டு. ஏன் யாருமே சேர்ந்ததுக்கு அப்புறம் சொன்ன மாதிரி நடக்கலைன்னா யாருமே ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? தயவு செய்து நீங்கள் கட்டக்கூடிய பணத்தில் நிறுவனங்கள் பயிற்சி நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஸோ எனவே தாராளமாக நீங்கள் கேள்வி கேட்பதற்கான உரிமையை பெற்றிருக்கிறீர்கள். ஸோ நீங்கள் ஒரு தடவை அமைதியாக இருந்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னாக்க இழப்பு எந்த ஒரு பயிற்சி நிறுவனத்துக்கும் கிடையாது, இழப்பு உங்களுக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ அதனால் பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்தாலும் தாராளமாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கேட்டு பழகுங்க. சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கங்க. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடியே தெளிவுபடுத்திக்கங்க. இல்லை என்றால் தேர்வு முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சரிங்களா? சரி, வாங்க போவோம். ஸோ இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கு மாணவர்களை மிக சிறப்பாக தயார் செய்வதற்காக மதுரை ஆர்கே IAS அகாடமி வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகளை தொடங்குகிறோம். பாருங்க, மொத்தம்
240 மணி நேரம் பயிற்சி, 32 தேர்வுகள் அடங்கிய முழுமையான பயிற்சி, மாணவர்களுடைய எல்லா சந்தேகங்களையும் தீர்ப்பதோடு இப்போ முதல் டார்கெட் என்ன அப்படின்னா பிரிமரி எக்ஸாமினேஷன். ஸோ பிரிமரி எக்ஸாமினேஷனில் நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு 160 கேள்வியை சரியாக அடிப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். சிலபஸை ஃபுல்லாக முடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் 160 வினாக்களுக்கு மேல் சரியாக அடிப்பதற்கு நம்மால் பயிற்சி வழங்க முடியும். சரிங்களா? ஸோ பாருங்கள், போத் பிரிமரி அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2 தேர்வுகளுக்கும் ஒருங்கிணைந்த ஒரே வகுப்பில் ஒரே பயிற்சியில் நீங்கள் பிரிமரி கம் மெயின்ஸ் 2 எக்ஸாமையும் உங்களால் வெற்றி பெற முடியும். போத் ஆஃப்லைன் ஆன்லைன் 2 வழிகளிலையும் பயிற்சி வகுப்புகள் நடக்கிறது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஏற்கனவே வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, வகுப்பிற்கு நேரடி வகுப்பிற்கு வர முடியாத மாணவர்கள் தாராளமாக இந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம். மிக மிக குறைவான கட்டணத்தில் இந்த பயிற்சிகள் நடத்தப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கட்டண சலுகை, கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்காக கட்டண சலுகையும் வழங்கப்படும். சரிங்க, தாராளமாக இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணை தொடர்பு கொண்டு மேல் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறதோ தாராளமாக எங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பாருங்க, ஏற்கனவே நான் நல்லா படித்து முடிச்சுட்டேன், ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் தெரியும், ஸோ எனக்கு கிளாஸ் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நாம் நடத்தக்கூடிய டெஸ்ட் சீரீஸ் தேர்வு தொடரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பாருங்கள், மொத்தம் 24 தேர்வுகள் அடங்கிய தேர்வு தொடர் மிக முழுமையாக சிறப்பாக இருக்கும். போத் ஜெனரல் தமிழ் மற்றும் ஜெனரல் இங்கிலீஷ் 2 தனித்தனியான தேர்வுகள். பாருங்கள், நீங்கள் பொது தமிழ் எடுத்தாலும் சரி அல்லது பொது ஆங்கிலம் எடுத்தாலும் சரி தனித்தனியாக தேர்வுகள் நடத்தி தரப்படும். அப்போ பாருங்கள், இந்த 24 தேர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேர்வுகளுமே 200 வினாக்களை கொண்டது. ஸோ இப்போ 100 வினாக்கள் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலத்திலிருந்து கேட்கப்படும். 75 வினாக்கள் பொது அறிவிலிருந்து, 25 வினாக்கள் பார்த்தீங்கன்னாக்க கணிதம் ஆப்டிடியூட்லேருந்து கேட்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி இந்த +1 +2 இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் புத்தகங்கள் பாருங்கள், குறிப்பாக குரூப் 4 எக்ஸாமில் ஒரு 5க்கும் மேற்பட்ட வினாக்கள் +1 +2 சிறப்பு தமிழிலிருந்து கேட்கப்பட்டு விட்டது. ஸோ அதனால் வேறு வழியே இல்லை, நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பொது தமிழ் புத்தகத்தை மிக தெளிவாக, சிறப்பு தமிழாக இருந்தாலும் சரி, மிக தெளிவாக நாம் படித்து செல்ல வேண்டும். இப்போ பொது ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவாக படித்தால் போதும். ஆனால் பொது தமிழ் அப்படி இல்லை, நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் தெளிவாக படிக்க போகிறோம். அதற்கான பயிற்சியைத்தான் நாம் இங்கு வழங்குகிறோம். நல்லா பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு தேர்வும் முடிந்த உடனே பாருங்கள் அதற்கான தெளிவான விளக்கங்கள். ஸோ ஆஃப்லைன் ஆன்லைன் 2லையுமே பாருங்கள் விளக்கங்கள் நடத்தப்படும். பாருங்களேன், தேர்வுகள் என்பது நல்லா கவனமாக பார்க்கணும். தேர்வுகள் என்பது பாருங்கள் 10 to 1, காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை. அதுக்கடுத்து பாருங்கள் அரை மணி நேரம் லஞ்ச் பிரேக் விட்டுட்டு பாருங்கள் 1:30லிருந்து 4 மணி வரை முழுமையான விளக்கங்கள், எல்லா கேள்விகளுக்குமான முழுமையான விளக்கங்கள் வழங்கப்படும். அப்போ பாருங்கள், இந்த டெஸ்ட் சீரீஸுடைய சிறப்பு அம்சமே பாருங்கள் அந்த டிஸ்கஷன் கிளாஸ் தான். அதேமாதிரி பாருங்கள், வீக் டேஸ் வார நாட்களாக இருந்தால் ஒவ்வொரு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும், வார இறுதி நாட்களாக இருந்தால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. மொத்தம் 24 தேர்வுகள், 4800 வினாக்கள் உங்களுக்கு வழங்கப்படும். முழுமையான விளக்கத்தோடு உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் மிக தெளிவாக தீர்த்து வைக்கப்படும். சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த தேர்வு என்பது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு சிறப்பம்சம் இன்னொன்று இருக்கியா, இங்கே தேர்வுனுடைய சிறப்பம்சம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேர்வுகள்லையுமே பாருங்கள், எல்லா தேர்வுகள்லையுமே தமிழ் இருக்கும். அதற்கடுத்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி ஏதாவது ஒரு பகுதி கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து பாருங்கள், எல்லா தேர்வுகளிலும் நாங்கள் கவனம் செலுத்துவது ஒரு அறிவியல் பகுதி. சரிங்களா? ஏன் சார் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அறிவியல் வைக்கணுமா?
கடைசியாக நம்ம அறிவியலை பார்த்துக்க கூடாதா? கடைசியாக அறிவியலை மொத்தமாக வச்சு யாருமே படிப்பது கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னாக்க ஒவ்வொரு 24 டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கட்டாயம் அறிவியல் இடம்பெறுவதைப் போல் நம்ம பாடத்திட்டத்தை தேர்வு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி என்னென்ன புக்கு படிக்க ஸ்கூல் புக்கில் எது படிக்கணுன்றதையும் நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம். அப்போ இந்த தேர்வு தொடர் பாருங்கள். இந்த டெஸ்ட் சீரீஸ் செப்டம்பர் 8ஆம் தேதி முடிவடைகிறதையா? செப்டம்பர் 8ஆம் தேதி உங்களுக்கு முடிவடையும். நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாக்க சிலபஸை கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சந்தேகம் இருக்கக்கூடிய மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மேற்படி ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். பாருங்கள், செப்டம்பர் 8ஆம் தேதி 3வது முழு மாதிரி தேர்வு முடிவடைகிறது. அப்போ இந்த தேர்வு தொடருக்கான கட்டணம் என்ன? நல்லா பாருங்கள். நம்முடைய பழைய மாணவர்களாக இருந்தால் 3000 ரூபாயும், புதிய மாணவர்களுக்கு 4000 ரூபாயும் நாம் கட்டணமாக நிர்ணயித்திருக்கிறோம். இதுலேயும் பாருங்க, கஷ்டப்படக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னாக்க கட்டாயமாக கட்டண சலுகை வழங்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய தேர்வுக்கு நீ எழுதுறீங்க, நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, என்ன நீங்கள் நல்லா ஒருவேளை வந்து பாருங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பது இல்லைன்னா கட்டாயம் நீங்கள் கட்டிய பணத்தை நாங்கள் கட்டாயம் திருப்பி தருகிறோம். ஏன்னா இது நான் தைரியமாக சொல்கிறதற்கு காரணம் எங்கள் ஆசிரியர்கள் மீதும் எங்கள் வினாக்கள் கேள்விகள் மீதும் எங்கள் விளக்க வகுப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. சரிங்களா? அதனால் வந்து பாருங்க 100% நீங்கள் முழுமையாக இதை நம்பலாம். உங்களுடைய வெற்றிக்கு இந்த தேர்வு தொடர் கட்டாயம் உதவியாக இருக்கும். சரி, இப்போ அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, குரூப் 2 பிரிமினரி படிக்கும் போதேவும் நாம் மெயின்ஸுக்கு படிச்சிட முடியுமா? கட்டாயம் முடியும். சரிங்களா? நீங்கள் பிரிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதேவும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் தாராளமாக படிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இந்த எக்ஸாமினேஷனுடைய சிறப்பம்சம் பாருங்களேன். 2A அதான் பார்க்கணும். 2A ரெண்டுக்கும் பாருங்கள் பிரிமினரி எக்ஸாமினேஷன் காமன் தான். 100, 75, 25. அப்போ 100 என்பது லாங்குவேஜ், தமிழ் ஆர் ஆங்கிலம், 75 GS பொது அறிவு, 25 கணிதம். சரிங்களா? அப்போ இதில் பாருங்க, ஒரு 160 வினாக்களை நீங்கள் சரியாக அடித்து விட்டீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போயிடலாம். ஸோ அப்போ 160 கட் ஆஃப் இருக்குமா? நீங்கள் 160 அடிச்சிட்டிங்கன்னா சேஃப் ஜோன், எதை பற்றியும் பயப்படாமல் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சிடலாம். இதுக்கு கம்மியாக இருந்தீங்கன்னாக்க மதில் மேல் பூனை மாதிரி. ஸோ வருமா வராதா? அப்போ ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்மளால் மெயின்ஸ் படிக்க முடியாது. அப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸ் படித்தீங்கன்னாக்க ஒருவேளை நாம் எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் வராது. ஸோ அதனால் 160 அப்படின்றத டார்கெட் பண்ணுங்க. சரி, அடுத்து மெயின்ஸ் என்ன சார்? இது எங்களுக்கு தெரிஞ்சது தானே. இப்போ மெயின்ஸ் பாருங்கள், குரூப் 2A தனித்தனியாக பிரிங்க. அப்போ குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 என்பது ரொம்ப சிம்பிள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது டிஸ்கிரிப்டிவில் இருக்கும், எழுத்து தேர்வாக இருக்கும். மொத்தம் 100 மதிப்பெண்கள். இதில் 40 மதிப்பெண்கள் வாங்கினீங்கன்னா அடுத்த பேப்பர் 2வை உங்களுக்கு திருத்துவாங்க. அப்போ பேப்பர் 2 பாருங்கள், இது GS பொது அறிவு. பேப்பர் 1ல் 40% மார்க் வாங்கிட்டீங்கன்னா அப்படின்னாக்க இது மொத்தம் 300 மதிப்பெண்கள். GS திருத்தப்பட்டு GSல நீங்கள் பொது அறிவில் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுகிறீர்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு பணிகள் ஒதுக்கீடு செய்யப்படும். சரிங்களா? அப்போ ரெண்டுமே பாருங்கள், 2வை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமேவும் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுத்து தேர்வாகத்தான் எழுதுவீர்கள். அடுத்து 2A பாருங்க. 2Aல பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் தான். ஸோ தமிழ் இது பாருங்க டிஸ்கிரிப்டிவ் எழுத்து தேர்வாக இருக்கும். இதில் பாருங்க 100 மதிப்பெண்களுக்கு 40 மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றாத்த பேப்பர் 2 அப்படின்றத திருத்துவாங்க. இப்போ பேப்பர் 2 பாருங்க 160 + 40. பேப்பர் 2 பாருங்க. இப்போ முழுக்க 2A என்பது பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ். பேப்பர் 2 அப்படின்றது GS இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க OMR. நல்லா கவனமாக பார்க்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க OMR பட் கம்ப்யூட்டர் பேஸ்டு. பாருங்க, கணிப்பொறியில் நடக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் தேர்வுகள்,
கணிப்பொறியில் கம்ப்யூட்டர் நடக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டெஸ்ட் தான் பேப்பர் 2. அப்போ இந்த 100 மதிப்பெண்கள் பாருங்க ஜிஎஸ், 60 பார்த்தீங்கன்னாக்க இலக்கணம், தட் இஸ் அ கிராமர், 40 ரீசனிங். பாருங்களேன், அப்போ 100 என்பது பொது அறிவு, 60 என்பது தமிழ் கிராமர் அல்லது ஆங்கிலம் கிராமர் தான் முழுக்க முழுக்க இலக்கண பகுதி, 40 என்பது ரீசனிங் எக்ஸாம் சொல்ல போனாக்க புத்தி கூர்மை. இப்போ குறிப்பாக இந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்டாங்க இல்லையா மாம்பழம் கணக்கு, அந்த மாதிரியான வினாக்களாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ பாருங்களேன், உங்களுக்கு ரெண்டுமேவும் இந்த ஜிஎஸ் அன்லைன் பண்ணுங்க. இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இங்க ரெண்டுமே காமனா இருக்கா. இதைத்தான் ஏற்கனவே பிரிமரி எக்ஸாமினேஷன்ல 75 ஜிஎஸ்ஸா நம்ம படித்தோம். அப்போ நல்லா தெளிவாக பாருங்க, குரூப் 2 மெயின்ஸ் அதாவது பிரிமினரி எக்ஸாம் படிக்கும் போதே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக தயாராகலாம். ஏற்கனவே பாருங்க கிராமர் இருக்கா, பிரிமினரி எக்ஸாமினேஷன் நம்ம கிராமர் இலக்கணம் படிக்கிறோம். அதே மேக்ஸ் ரீசனிங் கட்டாயம் பிரிமினரி எக்ஸாமுக்கு படிப்போம். அதே மாதிரி இந்த ஜிஎஸ்ல இருக்கு பாருங்க, இந்த ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய நல்லா தெளிவா பாருங்களேன், இந்த ஜிஎஸ் பொது அறிவில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, அதாவது மாடர்ன் இந்தியா, ஏன்ஷியன் மிடிவல் சிலபஸ்ல மெயின் சிலபஸ்ல கிடையாது, நவீன இந்தியா மட்டும் சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். ரெண்டாவது பாருங்க பாலிட்டி, மூன்றாவது ஜியோகிராஃபி, நான்காவது எக்கனாமிக்ஸ். அப்ப பாருங்க, இந்த 4 பகுதிகளுமே பிரிமினரி எக்ஸாமினேஷன்ல இருக்கு, குரூப் 2 இருக்கு, குரூப் 2A இருக்கு. அப்ப நீங்க பிரிமினரி எக்ஸாமினேஷனுக்கு படிக்கும் போதே இந்த 4 பகுதிகளையும் மிக தெளிவாக படிச்சிட்டீங்கன்னா கட்டாயம் பாருங்க, எப்படி பார்த்தாலும் பிரிமினரி எக்ஸாமினேஷன்ல ஒரு 35 வினாக்கள் வரும். 2A எப்படி பார்த்தாலும் 300 மார்க்கில் ஒரு 120 மதிப்பெண்களுக்கு மேலே வரும். 2A பாருங்க, எப்படி பார்த்தாலும் 60 வினாக்கள் வரும் இந்த 4 பகுதிகளில் இருந்து. அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே 2A சிம்பிளாக பிளான் பண்ணுங்க. 60 இந்த 4 பகுதி, 60 கிராமர், ரீசனிங் மேக்ஸ் ஒரு 40. அப்போ நீங்கள் கூட்டினீங்கன்னா இந்த 160 மதிப்பெண்கள் இருக்கு இல்லையா. அப்போ இந்த 160 மதிப்பெண்களை பிரிமினரி எக்ஸாமினேஷன் படிக்கும் போதேவும் நீங்கள் மிக தெளிவாக படித்து விடலாம். சரிங்களா? அது எந்த அளவுக்கு பொது அறிவை நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கீங்க. அவங்க தெளிவாக டிஎன்பிசி சிலபஸ் இதுவரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது, இந்த தடவை அவங்க கொடுத்திருக்கிற சிலபஸ் மிக மிக தெளிவாக இருக்கிறது. நாங்கள் 30% எஸ்எஸ்எல்சிலேருந்து கேட்போம், மீதி இருக்கக்கூடியதை டிகிரியிலேருந்து தான் கேட்போம்னு சொல்லிட்டு தெளிவாக அடிக்கோட்டிட்டு காட்டியிருக்கிறார்கள். அப்போ நம்ம படிக்கும்போது பாருங்கள், 6th to 12th புக்கையும் படிக்கணும், அதே நேரத்தில் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களையும் நாம் படித்து கொள்ள வேண்டும். ஸோ இது வர குரூப் 4 எக்ஸாம்லேயே நிறைய அதை பயன்படுத்திட்டாங்க. ஏன்னா கேட்கப்பட்ட நிறைய ஜிஎஸ் கொஸ்டின் +1 +2 புக்கில் இருந்து கேட்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அதனால் நமக்கு வரக்கூடிய குரூப் 2வும் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால கட்டாயம் எப்படி இருக்கும், உங்களுக்கு கேள்விகள் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். எப்படி கடினமாக கேட்டாலும் நாம் 160 கட்டாயம் அடித்தாக வேண்டும். அதற்கு எங்களுடைய வகுப்புகளும் எங்களுடைய தேர்வு தொடரும் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யும். சரிங்களா? பாருங்க, போத் ஆன்லைன் ஆஃப்லைன்லைன் இந்த டெஸ்ட் இருக்கிறது. அதே மாதிரி தமிழ் கணிதத்திற்கு, அதே மாதிரி தமிழ் கணிதம் நீங்கள் ஒருவேளை ஆங்கிலமாக இருந்தால் ஆங்கிலம் மற்றும் கணிதத்திற்கு முக்கியத்துவம், யூனிட் 8, 9க்கு முக்கியத்துவம். குறிப்பாக பாருங்க, எங்களிடம் சிறப்பம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு முறை கட்டணம் செலுத்தினால் போதுமானது. ஒரே முறையில் உங்களுடைய சிலபஸ் எல்லாத்தையும் மிக தெளிவாக உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம். நீங்கள் அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்வுகளிலும் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். மேற்கொண்டு உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் இந்த 2 எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அனைத்தையும் நாம் வழங்குகிறோம். எக்காரணத்தை கொண்டும் ஏற்கனவே குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்காக நன்றாக படித்தவர்கள் நம்மால் குரூப் 2 படிக்க முடியுமா, அந்த தகுதி நமக்கு இருக்கா அப்படின்ற சந்தேகத்தை மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களால் முடியவில்லை என்றால் வேற யாராலையும் முடியாது அப்படின்றத நீங்கள் நம்புங்க. ஏன்னா
நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னாக்க யோசிச்சு பாருங்கள், குரூப் 2 அதிகாரியாக மாறிடலாம். சார் நான் குரூப் 4 எக்ஸாமில் ஒரு 170+ போட்டிருக்கேன், நான் ஏன் சார் குரூப் 2க்கு படிக்கணும்? அதே குரூப் 4லேயே எனக்கு வேலை வந்துடும்ல. குரூப் 4 வேலை என்பது சராசரியாக உங்களுக்கு ஒரு 22,000 ரூபாய் சம்பளத்தை கொடுக்கும். இதே நீங்கள் குரூப் 4ல் குரூப் 2ல் பாஸ் ஆகிட்டீங்கன்னாக்க 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ 20,000 ரூபாய் எங்கே இருக்குது, 50,000 ரூபாய் எங்கே இருக்குது? 20,000 ரூபாயுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், 50,000 ரூபாயுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? படித்தது 2 பேருக்கு ஒரே படிப்பு தான். அப்போ என்கிட்ட டிகிரி இல்லைன்னா நீங்கள் குரூப் 4ஓட நிற்கலாம். உங்ககிட்ட டிகிரி இருக்கும்போது ஏன் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள தவற வேண்டும்? அதனால் வந்து பாருங்கள், உங்கள்கிட்ட டிகிரி இருக்கிறது, ஏஜ் லிமிட் இருக்குது, கட்டாயம் ஏற்கனவே குரூப் 4 எக்ஸாமுக்காக படிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் குரூப் 2 அதிகாரியாக மாறிவிடுவீர்கள். ஸோ அதற்கு உங்களுக்கு முழுமையாக நாங்கள் துணை நிற்போம். மேற்கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, ஜாயின் பண்ணலாம், அதெல்லாம் விஷயமே இல்லை. நீங்கள் பொதுவாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா லாஸ்ட் பாருங்க, 2010 2020 ஆண்டு வரை 10 ஆண்டுகள் சென்னை மனிதநேயம் IAS அகாடமியில் தான் நான் வகுப்பு எடுத்திருப்பேன். நிறைய மாணவர்கள் என்ன நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க பணம் ஒரு பிரதானம் கிடையாது. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக எங்களை கேளுங்கள், கட்டாயம் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். வரக்கூடிய எல்லா தேர்வுகளிலும் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணியாகணும், வெற்றி பெற வேண்டும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து எந்த தேர்வுகளையும் நீங்கள் என்ன இழந்துடாதீங்க, சரிங்களா? ஒரு சின்ன சின்ன சந்தேகத்தோடு வச்சுக்கிட்டு வரக்கூடிய எல்லா தேர்வுகளையும் நீங்கள் இழந்து விட வேண்டாம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். கட்டாயம் இந்த தேர்வில் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வேறு ஏற்கனவே சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் மிக தெளிவாக தீர்த்து வைக்கப்படும். நன்றி, வணக்கம்ப்பா.